எங்க மக்களே எங்க மக்களே அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே மக்களே ஏழா வீட்டுல புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே துடிச்சதா கொடுத்து செவந்தடா இந்த வழியை கொடுத்ததே புரட்சி தலைவதா ரெட்டல ரெட்டல வந்தது வாக்களி போடையா பார் மக்களை காக்குது வாக்களி போடம்மா யார் நம்மள அடக்கி மிரட்டி தடுக்க வந்தாலும் பார் ரெட்டல ரெட்டல காக்குது வாக்களி போடையா நமது ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பி தங்கமணி அவர்கள் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்தநாள் பொதுக்கூட்ட மேடையை நெருங்கிவிட்டார். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் பொதுக்கூட்ட மேடையை நெருங்குகிறார். அண்ணன் வருகிறார். அனைவரும் எழுந்து அவருக்கு பலத்த கரகோஷம் அனுப்புமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் Testing audio. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்கள் நமது ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பி தங்கமணி அவர்கள் பொதுக்கூட்ட மேடையை நெருங்கிவிட்டார். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் மேடை ஏற இருக்கிறார். அன்பு கழக சொந்தங்கள் அனைவரும் ஆங்காங்கே அமர்ந்து அண்ணனின் பேச்சை கண்டுகளிக்குமாறு ரசிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராகிவிட்டது. பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாதித்துள்ள திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற ஒற்றை புள்ளியில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நினைத்து விட்டார்கள். மக்களினுடைய நினைப்பை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என்பதை வருகிற சட்டமன்ற தேர்தல் நிரூபிக்கும். அண்ணன் அவர்கள் மேடையேறுகிறார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்த தின பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பி தங்கமணி அவர்களை எழுச்சிபாளையம் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். எழுச்சிபாளையம் கிழக்கு ஒன்றிய கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள்
மேடைக்கு வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மாலை அணிவிக்கின்ற அந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொள்ள அழைக்கின்றோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அனைத்திந்திய அண்ணா முன்னேற்றக் கழகத்துடைய நிறுவனர் தான் இருக்கும் காலம் வரை தீய சக்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தை மேலே வரவிடாமல் வீட்டிலே முடக்க வைத்து அவர் இருக்கும் வரை அனைத்திந்திய அண்ணா முன்னேற்றக் கழகத்தை தமிழகத்துடைய ஆட்சிக்கட்டிலே அமர்த்து ஏறத்தாழ 13 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வனவாசம் அனுப்பி அனைத்திந்திய அண்ணா முன்னேற்றக் கழகத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்ற நிலையினை தமிழகத்தில் உருவாக்கி அனைத்திந்திய அண்ணா முன்னேற்றக் கழகம் 1000 ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்துடைய மக்கள் மனதிலேயும் வாக்காளர் மனதிலேயும் நீங்க இடம்பெற்று மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் இதயங்களை விட்டு மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர், மனிதநேயர், மனித இனத்தின் புனிதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109ஆம் ஆண்டுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நாமக்கல் மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு, மாபெரும் நிகழ்ச்சிக்கு எலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்புக்குரிய ஆற்றல்மிகு சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தலைமை தாங்கி நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கேற்ப வாழ்ந்து மறைந்த நம் மன்னாதி மன்னன் கலியுகத்து கண்ணன் 1000ல் ஒருவன் எங்கள் வீட்டு பிள்ளை பொன்மனச்செம்மல் டாக்டர் புரட்சி தலைவரின் இந்த 109வது ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு வாயிலாக வணங்கி, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ள முகராசி கண்ட மகராசி பேரன்பின் பிறப்பிடம் துணிச்சலின் திருமுகம் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவரின் இந்த 109வது ஆண்டு விழா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வணங்கி, 2 இதய தெய்வங்களையும் இதயத்தில் ஏந்தி எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்தும் போரில் வில்லேந்தி நம்மில் ஒருவராய் நமக்கான தலைவராய் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு முழு மூச்சாக உழைத்து கொண்டிருக்கும் கழகத்தின் காவல் தெய்வம் அனைவரையும் அரவணைத்து செல்லும் அற்புதமான தலைவராய் சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் கட்டளைக்கு இணங்க எதிரிகளை வீழ்த்தும் போரில் தளபதியாய், துரோகிகளை வீழ்த்தும் பெரும் பொறுப்பில் வீக சக்கரவர்த்தியாய், தமிழ்நாட்டிற்கு தடையில்லா மின்சாரம் கொண்ட தலை சிறந்த அமைச்சராய், நம்மின் மாவட்டத்தை கண்ணிமை போல் காக்கும் ஆணிவேராய், நம்மை வழிநடத்தி செல்லும் அரசியல் ஆசானாய், களத்தில் சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கும் கழகத்தின் தளபதியாய், நம் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய குறிபார்த்து 50 வெற்றிவில் நம் நாமக்கல் மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிகு செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் தங்கமணி அவர்களை வரவேற்று ஆற்றல் மிகு பரமத்தி வேலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினருமான நம் ஒன்றியத்தை சார்ந்து வைக்கும் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் செவிசாய்த்து செய்தி கொடுக்கும் பெரும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் இனிய அண்ணன் சேகர் அவர் அண்ணாலை நெஞ்சார வரவேற்பதோடு, இந்த மாவட்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை புரிந்திருக்கும் நம் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து கழக நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இங்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் மரியாதைக்குரிய ER சந்திரசேகரன் அவர்களே, எலச்சிபாளையம் மேற்கொண்டு கழக செயலாளர் சக்திவேலன் அவர்களே, IT விங்ஸ் மண்டல தலைவர் தனபால் அவர்களே, ஒன்றிய கழக அவைத்தலைவர் JK பெரியசாமி அவர்களே, ஒன்றிய கழக இணைச் செயலாளர் கவிதா தமிழ்மணி அவர்களே,
ஒன்றிய கழக துணைச் செயலாளர் மல்லிகா அப்பாதர் அவர்களே, ஒன்றிய துணைச் செயலாளர் கேஎம் சுப்பிரமணியம் அவர்களே, ஒன்றிய கழக பொருளாளர் முத்துசாமி அண்ணார் அவர்களே, மாவட்ட பிரதிநிதிகள் செல்வராஜன் அவர்களே, சின்னம்மாள் அவர்களே, அண்ணாதுரையன் அவர்களே, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய கே ராஜுவேல் அண்ணன் அவர்களே, மாவட்ட மாணவர் அணி துணைச் செயலாளர் வேல்முருகன் அவர்களே, மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநணி செயலாளர், இந்த விழாவிற்கு 3 நாட்களாக சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் கே ராஜுவேல் அவர்களே, மாவட்ட மீனவர் அணி துணைத் தலைவர் ராஜா என்ற கிருஷ்ணன் அவர்களே, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் கண்ணன் அவர்களே, எலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றிய சார்பணி செயலாளர்களாகிய மகளிர் அணி செயலாளர் அக்கா நாகராணி செங்கோட்டுவேல் அவர்களே, வர்த்தக அணி செயலாளர் கருப்பண்ணன் அவர்களே, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சங்கர் அவர்களே, விவசாய அணி செயலாளர் மோகன் அவர்களே, கலைப்பிரிவு செயலாளர் தேவராஜன் அவர்களே, நெசவாளர் அணி செயலாளர் திரு தியாகராஜன் அவர்களே, எம்ஜிஆர் மன்ற இளநடி செயலாளர் மதியரிக்குரிய பூபாலன் அவர்களே, மாணவர் அணி செயலாளர் மனோஜ் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் சசிகுமார் அவர்களே, இலக்கிய அணி செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வராஜ் அவர்களே, இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் ஜெகன்ராஜா அவர்களே, அண்ணா தொழிற்சங்க தலைவர் பிரபாகரன் அவர்களே, வீறுகொண்ட வேங்கைகளாய் பொன்மனச்செம்மலின் புரட்சி போர்ப்படை தலைவர்களாய் 50 ஆண்டு காலம் ஆகியும் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத அளவுக்கு இந்த இயக்கத்தை, இந்த ஒன்றியத்தில் கழகத்தை கட்டி காத்து அடலேறுகளாய் வந்திருக்கும் கழகத்தின் ரத்தங்களான எலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றிய கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்தநாள் விழாவில் புரட்சித் தலைவர் அவர்களின் ஒரு சில சாதனையை மட்டும் கூறி விடைபெறுகிறேன். நாம் பரம்பரையாக ஒரு குடும்பமே கிராமத்தை நிர்வகித்து வந்த பழக்கத்தை மாற்றி பிஏஓ என்ற கிராம நிர்வாக அதிகாரி பதவியை உருவாக்கியவர் நாம் எம்ஜிஆர் அவர்கள். அத்தோடு ஒரே கையெழுத்தில் சுமார் 12,500 கிராம விஏஓக்களை ஒரே கையெழுத்தில் நியமித்த நமது டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை யாரும் மறந்துவிட முடியாது. ஒரே கையெழுத்தில் 22,000 ரேஷன் கடைகளை உருவாக்கி நிர்வாக சக்கரவர்த்தியாய் நமது புரட்சித் தலைவர்கள் தான் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். சத்துணவு திட்டம், பற்பொடி, காலனி, புத்தகம் என அனைத்தையும் முதலில் நம் நாட்டுக்கு இலவசமாக கொடுத்த நமது டாக்டர் புரட்சித் தலைவர் என்பதை அனைவரும் மறந்துவிட முடியாது. இப்படி புரட்சித் தலைவரின் சாதனைகளை சொல்லிக்கொண்டால் சென்று கொண்டே எல்லாம். இன்றைக்கு தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா இல்லது கொடுங்கோல் ஆட்சியா என்று அனைவரும் தெரியாமல் உள்ளார்கள். ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை விலக்கிவிடுவேன் என்றார்களே, நீக்கிவிட்டார்களா? மாதம் 1000 ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் தருவேன் என்றார்களே, அனைத்து பெண்களுக்கும் கொடுத்தார்களா? ஒரு சில பெண்களுக்கு கொடுத்துவிட்டு இப்பொழுது ஆட்சி அமைக்கும் நேரத்தில் வெறும் உங்களை ஏமாற்றுவதற்காக மட்டுமே ஒரு சில ஆட்களுக்கு மட்டும் கொடுத்துள்ளார்கள். கல்வி கடன் ரத்து என்றார்கள், ரத்து செய்தார்களா? கேஸுக்கு மானியம் 100 ரூபாய் என்றார்கள், இதுவரை செய்து கொடுத்தார்களா? சொத்து வரி, மின் கட்டணம், இதுபோல் அனைத்து வரிகளையும் உயர்த்தி கடந்த 5 ஆண்டு காலம் எடப்பாடியார் ஆட்சி பொற்கால ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாட்டை இப்பொழுது அலங்கோல பூங்காவை அலங்கோலமாக மாற்றியதுதான் இன்றைய திமுக அரசின் சாதனைகள் மட்டுமே. கடலை மிட்டாய் விற்பது போல கஞ்சா இருக்கிறது நம் தமிழ்நாட்டில். கணினி பிடித்த கரங்கள் என்று கஞ்சாவை பிடித்து கொண்டு இருப்பதற்கு யார் காரணம்? தினந்தோறும் கொலை கொள்ளை கணக்கிலடங்காமல் நடந்து வருகிறது. அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மாநிலங்களில் பதுங்கி இருந்த ஒரு மிகப்பெரிய திருட்டு கூட்டமே திராவிட திமுக நம்மளுடைய பங்காளிகள் ஆட்சிக்கு வந்துவிட்டார்கள் என்று கூறி அனைவரும் நமது தமிழ்நாட்டிற்கு வந்து தஞ்சம் புகுந்து அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுள்ளார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாடாக இருக்கிறது. பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்தை தடை செய்த விடியா திமுக அரசம் பெண்களை பாதுகாக்க கூட வக்கின்றி தவித்து வருகிறது. டீ கடை, மளிகை கடை, சின்ன சின்ன பொட்டிக்கடை முதல் இப்பொழுது இருக்கும் ஆட்சியில் அவல்நிலையை பற்றி மக்கள் கூட ஆரம்பித்து விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் மது விற்பனை கட்டுக்கடங்காமல் நடந்து கொண்டுள்ளது. இதை கட்டுப்படுத்த திராணியற்ற அரசாக இப்போது அரசாங்கம் நடந்து கொள்வது. மக்கள் கடுங்கோபத்தில் இருக்கின்றார்கள். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடிவு செய்து விட்டார்கள். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அண்ணா திமுக ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் எப்பொழுதே முடிவெடுத்து விட்டார்கள். அதற்கு முன்னுதாரணமான கூட்டம்தான் இந்த எலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றியத்தில் உள்ள நமது கழக உடன்பிறப்புகள் அனைவரும், நம் கழக தொண்டர்கள் அனைவரும், கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒரு உறுதியை உங்களுக்கு எடுத்துக் கொடுக்கின்றோம். அண்ணா, பெருமை மிகுந்த தமிழகத்தில், பெருமை மிகு ஒன்றியத்தில் எங்களுக்கும் என்னோடு சேர்ந்த ஒன்றிய நிர்வாகிகளுக்கும்
பணியாற்ற கிடைத்த இந்த பெருமை மிகு வாய்ப்பை பயன்படுத்தி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான ஓட்டுகள் கழகத்துக்கு வாங்கி கொடுத்து நாமக்கல் மாவட்டத்திலேயே உறுதியான ஒன்றியமாக உங்களுக்கு உறுதுணையாக என்றென்றும் இருப்போம் என்று அண்ணன் நமது மாவட்ட செயலாளர் மேலான வழிகாட்டுதலின்படி கழகத்திற்காக உழைப்போம். மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நல்லாட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைக்க நாம் அனைவரும் உறுதி கூறுவோம் என்று அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ணா. கபலர்மலை தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளரும் பரமத்தி வேலூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் எல்லோருக்கும் எளியவராய், இனியவராய், நண்பராய், என்றென்றும் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராய், மக்கள் விரும்பும் சட்டமன்ற உறுப்பினராய் செயலாற்றி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் சேகர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது நம் 75 நாட்களில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் மூலமாக 2வது முறையாகவும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக வருவார் என்பதை பறைசாற்றுகிற விதமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சட்டமன்ற உறுப்பினர் உரையாற்றுவார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவர் இன்று 109வது பிறந்த நாளை கொண்டாடும் புரட்சித் தலைவர் அவர்களை வணங்கி, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடனும் நேற்றைய முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதலமைச்சர் நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, நாமக்கல் மாவட்டத்திலே 109வது எம்ஜிஆரினுடைய பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகித்து நமக்கெல்லாம் நல்ல கருத்துக்களை எடுத்துரைக்க வருகை புரிந்துள்ள நமது முன்னாள் அமைச்சர், 24 மணி நேரமும் தடையில்லாத மின்சாரம் கொடுத்த அமைச்சர், நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் அன்னார் அவர்களை வணங்கி, 2 நாட்களுக்கு முன்னால் தான் எலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மூர்த்தி அவர்களிடம் சொன்னேன், நாமக்கல் மாவட்டத்தினுடைய சார்பாக தலைவருடைய பொதுக்கூட்டத்தை போட வேண்டாமா என்று கேட்டேன். ஏனென்றால் இப்படியே கேட்கிறீர்கள், நான் 2 நாட்கள் தான் இருக்கிறது, 48 மணி நேரம் தான் இருக்கிறது, எப்படி நீங்கள் அமைத்து விடுவீர்களா என்று கேட்டேன். ஆனால் நான் கண்டிப்பாக செய்து விடுகிறோம் என்று மாவட்ட செயலாளரிடம் என்னிடமும் உத்தரவாதம் கொடுத்தார் மூர்த்தி அவர்கள். இங்கு வந்து பார்த்தால் தான் தெரிகிறது, ஒரு மாநாடை போல சிறப்பான ஏற்பாடை செய்து 48 மணி நேரத்திலே ஆசிவிட்ட கதாநாயகன் எலச்சிபாளையத்தினுடைய கிழக்கு ஒன்றிய செயலாளர் தலைமை வைத்துக் கொண்டு இருக்கும் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வரவேற்புரை ஆற்றி இருக்கும் பேரரசு அவர்களே, மற்றும் எனக்கு முன்னால் வரவேற்புரை ஆற்றி முன்னிலை வைத்த சந்திரசேகர் அவர்களே, அதே போல எலச்சிபாளையம் என்றால் யூனியனிலே உறுதுணையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மேற்கொன்றிய செயலாளர் சக்திவேல் அவர்களே, தனபால் அவர்களே, மற்றும் ஜேகேபி பெரியசாமி அண்ணார் அவர்களே, கவிதா தமிழ்மணி அவர்களே, மல்லிகா அப்பாத்துறை அவர்களே, KM சுப்பிரமணிய அவர்களே, முத்துசாமி அவர்களே, செல்வராஜ் அவர்களே, சின்னம்மாள் அவர்களே, அண்ணாதுரை அவர்களே, ராஜவேல் அவர்களே, வேல்முருகன் அவர்களே, ராஜவேல் அவர்களே, ராஜா கிருஷ்ணன் அவர்களே, கண்ணன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கழக பொறுப்பாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, மகளிர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஏன்னா கூட்டம் இருக்குது. என்னை விட அண்ணன் நல்லாவே பேசுவார். இந்த திமுக ஆட்சியினுடைய அவல நிலையை எடுத்து சொல்கிறதுக்கு நீங்கள் இந்த ஏன்னு கேட்டால் இது பொதுக்கூட்டம், அடுத்த இன்னொரு 30-40 நாளில் எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க. இந்த கூட்டத்தில் அண்ணன் என்ன கருத்துக்களை சொல்கிறான்னு கேட்டு ஒரு 30 நிமிஷம் கேட்டு போயிருங்க. நான் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். மாண்புமிகு புரட்சித் தலைவர் சொல்லணும்னா, கிட்டத்தட்ட காங்கிரஸ் கமிட்டியில் இருந்து அதுக்கப்புறம் திமுகவில் அண்ணாதுறையில் ஈர்த்து அதற்கு பிறகு கருணாநிதியினால் கட்சி விட்டு வெளியே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 முறை பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற கதாநாயகன் தான் நம்மளுடைய புரட்சித் தலைவர். அவர் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களுக்கும்
இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம ஒரு விழா எடுக்கிறோம், இப்படி ஒரு பொதுக்கூட்டம் இன்னைக்கு அவர் காலம் 109 ஆண்டு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் அவர் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும். சத்துணவு திட்டம், ஏழைகளுக்கு எல்லாத்துக்குமே வீடு கட்டி கொடுத்தது, ரேஷன் கடை எங்கே பார்த்தாலும் ரேஷன் கடை, அதே போல் மூர்த்தி சொன்ன போல விஓக்கள், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள் புரட்சி தலைவர் அவர்கள். அதைத்தான் இன்று வரைக்கும் நம்ம போற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் அம்மா அவர்கள் அதற்கு பிறகு அம்மா அவர்கள் வந்தார்கள். அம்மா அவர்களுடைய ஆளுமை திறமை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எவ்வளோ ஒரு ஆளுமை திறமை, யாராக இருந்தாலும் ஒரு பெண் சிங்கம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய அம்மா அவர்கள் ஆளுமை திறந்தார்கள். அவர்களும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அண்ணன் அவர்கள் சொல்லுவார்கள், நம்ம கொண்டு வந்த அம்மா ஆட்சியில் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் முடக்கிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், தாலிக்கு தங்கம், லேப்டாப்பு, சைக்கிளு, அம்மா உணவகம், அம்மா கிளினிக்கு, பல்வேறு திட்டங்களை வந்து முடக்கிட்டாங்க. இரு தலைவர்களுக்கு மறைந்த பிறகு நம்மளுடைய கழகத்தை வழிநடத்தக்கூடிய திறமை மிக்க முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அண்ணார் அவர்கள் நம்ம பகுதியில் அதே மாதிரி பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். சொல்லப்போனால் நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி, பூலாம்பட்டியிலிருந்து இந்த எலச்சிபளை யூனியன் பூரா ராசிபுரம் ஸ்கீமு கிட்டத்தட்ட 750 கோடி, அதே போல் பரமத்திவேலூரில் ராஜவாய்க்கால் 184 கோடி, தடுப்பணை 420 கோடி, இவ்வளவு பல்வேறு திட்டங்களை பரமத்திவேலூர் தொகுதிகளிலே மட்டுமே கொடுத்திருக்கார்கள். இதெல்லாம் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சாதனைகளும் இப்போ தெரியும். இந்த ஆட்சி வந்து எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கொண்டு வந்த சாலைகள், நம்ம கொண்டு வந்த பாலங்கள் அத்தனைக்கு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தேர்தலுடைய வாக்குறுதியில் மகளிருக்கு 1000 ரூபாய் நம்மளுக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் அவங்களும் 1000 ரூபாய் கொடுக்குறோம்னாங்க. நம்ம பகுதியெல்லாம் ஜெயிச்சிட்டோம். சில பகுதிகளில் வந்து ஜெயிக்க முடியாத ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. அவங்க வந்து 1000 ரூபாய் மகளிர் கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்க? 28 மாதம் கழித்து தான் கொடுத்துருக்காங்க. அது அத்தனை போராட்டங்கள். அண்ணார் அவர்களாக சட்டமன்றத்தில் பேசி குரல் கொடுத்து பொதுக்கூட்டங்களில் இந்த மாதிரி பேசி தேர்தல் வாக்குறுதியில் மகளிர் கொடுக்குறோன்னு சொன்னீங்களே, ஏன் கொடுத்தீங்களே, உங்களை நம்பி வாக்களிச்சிட்டாங்களே, நீங்கள் ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பல்வேறு இடத்துல போராட்டங்கள் செய்து தான் பிறகு தான் அது எப்போ கொடுத்தாங்க, எம்பி எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆட்சியை ஏற்று 28 மாதங்களுக்கு பிறகு கொடுத்தாங்க. அப்போ சொன்னாங்க தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான்ட்டாங்க. பாதி லேடிஸை கழிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் எம்எல்ஏ எலெக்ஷன் வருது, தகுதி இருக்குது வாங்க, எலெக்ஷன் வருது கொடுக்குறோங்கிறாங்க. பார்த்துக்குங்க, இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஆட்சியில் வந்து இருக்கக்கூடிய. இப்போ தேர்தல் வாக்குறுதியில் நேற்று 109வது பிறந்த நாளை முன்னிட்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணார் அவர்கள் பல திட்டங்களை அறிவித்திருக்கார். அனைத்து மகளிருக்கும் ரூபாய் 2000 என்று அறிவித்து விட்டார். ஏழை எளிய குடும்பங்களுக்கு வீடு கட்டி தரப்படும் என்று சொல்லிவிட்டார். அதே போல பஸ்ல போற ஆண் பெண் இருபாலருக்கும் இலவசம் என்று சொல்லிவிட்டார். அதே போல 100 நாள் வேலை திட்டம் இப்போ இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 50 நாள் 60 நாள் 70 நாள் தான் வருது. அது பணமும் சரியாக போட முடியல. ஏன்னா மத்திய அரசு போய் திட்டிக்கிட்டே உட்காந்துருந்தா அப்புறம் எப்படி பணம் போட்டு கொடுப்பாங்க அக்கௌண்ட்டில்? இணக்கமாக இருந்து எப்படி பணத்தை வாங்கி தமிழ்நாட்டுக்கு எப்படி பணத்தை சேர்க்கணும், மக்களுக்கு பயன்படணுங்கிறதான் போகணுமா ஒழிய ஒரு நம்ம கொள்கைகளை வேணால் மாறுபட்டு இருக்கலாம் ஒழிய மற்றபடி மக்களுக்காக மத்திய அரசிடம் வந்து பணத்தை வாங்கி சரியான பாதையில் சொல்ல வேண்டும். அது இப்போ 125 நாள் மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. இதெல்லாம் விரிவாக அண்ணன் சொல்லுவார். மாநில அரசுலேருந்து 25 நாள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 150 நாள் வந்து நமக்கு 100 நாள் வேலை திட்டம் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்கூட்டி அறிவிச்சிருக்கார். வேலைக்கு போகிற பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானிய விலையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு திட்டங்களும் கொடுத்துருக்காங்க. உறுதியாக 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும். அது எந்த கொம்பனாலும் முடியாது. எவனாலும் திமுக அரசு எவ்வளவு சதி சிட்டம் செய்தாலும் முடியவே முடியாது. எடப்பாடி அண்ணார் அவர்கள் முதலமைச்சர் ஆவது உறுதி. நாமக்கல் மாவட்டம் 6 தொகுதியும் வெற்றி பெறும் இரட்டை சின்னத்திலே அண்ணார் அவர்கள் மீண்டும் மந்திரி ஆவார். இப்பகுதியிலே பல நலத்திட்டங்களை கொண்டு வருவார் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்திலே சாதாரண பாமரனும் புரிந்து கொள்கின்ற விதமாக கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று அனைத்து அரசியலையும் பேசி சிறப்புரையாற்றி எழுச்சுரையாற்றிய வரலாற்று பேருரையாற்றிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்
கழகத்தின் அமைப்பு செயலாளர் குமாரபாளையம் தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் முப்பெரும் துறைகளின் அமைச்சர் வருங்கால அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அணிகளின் சார்பாகவும் ஒன்றிய நகர பேரூர் கழகத்துடைய செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் சார்பாகவும் எலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாகவும் எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக நன்றியுரை கிழக்கழகத்துறை செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் அப்பாதுரை அவர்கள். இந்த பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர், காலத்தை வென்ற காவிய தலைவன், சத்துணவு தந்த சரித்திர நாயகன், ஏழைகளின் வீட்டில் ஒளிவிளக்கு ஏற்றி வைத்த பொன்மன தலைவன் புரட்சி தலைவன் 109வது பிறந்த தின விழாவிற்கு மாவட்ட கழக கூட்டத்தை எங்களுக்கு நடத்த வாய்ப்பளித்த எங்கள் நாமக்கல் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், எங்களின் அரசியல் வழிகாட்டி, குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர், தடையில்லா மின்சாரம் வழங்கிய எங்கள் அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பரமத்தி தொகுதி எலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக கோடான கோடி நன்றியினை, அதற்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்த எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் மற்றும் மாவட்ட கழக முன்னாள் எம்எல்ஏ, மாவட்ட கழக, ஒன்றிய கழக, நகர கழக, பேரூராட்சி கழக, கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்கள் எலச்சிபாளையம் ஒன்றியத்தின் சார்பாக எங்கள் பணி இப்படித்தான் இருக்கும், இனி இப்படித்தான் செய்து காட்டுவோம் என்று கூறி, மீண்டும் ஒரு வாய்ப்பளித்தால் இதைவிட சிறப்பாக செய்து காட்டுவோம் என்று சொல்லி, விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய எலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு அல்லாமல் இந்நிகழ்வுக்கு அப்புறம் ஆடலுடன் பாடல் நடக்கும், அனைவரும் கண்டுகளித்து செல்லுங்கள். அமைச்சரனுக்கு ஒரு அன்புக்கான வேண்டுகோள். இப்பொழுது எங்கள் ஒன்றிய கழகத்தை சேர்ந்த எம்ஜிஆர் ஒன்றிய செயலாளர் ராஜா, பூபாலன், கருப்பண்ணன், பழனியப்பன், மனோஜ், மோகன், செல்வராஜி, சங்கர், ஜெகன் ராஜா, சசிகுமார், பழனிசாமி, தேவராஜி, தியாகராஜன், ராஜவேல், தனபால், கண்ணன், வேல்முருகன், வீரமணி, குமரவேலிபாளையம் மணி, அதேபோல் நாங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து, அண்ணா 2 நாள் தான் இருக்குதுன்னு கமலாடியோ சொன்னார் வையப்பமலை. எங்களுக்கு சிறப்பான முறையில் 2 நாள் இருந்தாலும் சிரமம் பார்க்காமல் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொடுத்த வையப்பமலை கமல் சவுண்ட் சிஸ்டம் உரிமையாளர் மற்றும் அதில் வேலை செய்யும் நபர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் எலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டம் நடைபெற மருக்கலாம்டி பஞ்சாயத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும், குறிப்பாக பூபதி சைக்கிள் ஸ்டாண்ட், ஆண்டவர் சைக்கிள் ஸ்டாண்ட் பூபதி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த கூட்டத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்கி, அவர்கள் சொல்லை கேட்டு சிறப்பான முறையில் கூட்டத்தை நடத்த அனுமதி வழங்கி ஆலோசனை வழங்கிய
காவல்துறையினருக்கு கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக, அதுவும் வேலம்டி காவல் ஆய்வாளர் அவர்கள் வந்து ஒரு தடுப்பு போடுந்தாங்க, உடனே செஞ்சு கொடுத்தோம். அது எங்கள் நன்மைக்கு என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறோம். காவல்துறை சொல்கின்ற, இனி எந்த கூட்டம் நடத்தினாலும் காவல்துறை சொல்கின்ற அறிவுரை ஏற்று இப்படி சிறப்பாக கூட்டம் அமைய அவர்கள் சொல்கின்ற அறிவுரை ஏற்றி இனி நடத்துவோம் என்று எங்களை நம்பி நீங்கள் அனுமதி தரலாம் என்றும், உங்கள் அனுமதிக்கு கோடான கோடி, உங்கள் பாதுகாப்புக்கும் கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் ஃப்ளக்ஸ் சிறப்பாக அமைத்து கொடுத்த அன்பு ஃப்ளக்ஸ் சிவா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அதேபோல் சாரம் அமைத்து கொடுத்த சபரிஸ் கல்யாண் ஸ்டோர் கருப்பணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு அல்லாமல் எங்களுக்கெல்லாம் பக்கபலமாக தந்தையார் உடல்நிலை சரியில்லை என்றாலும் ஒரு ஒன்றிய செயலாளர் 2 நாளில் மாவட்டத்து கூட்டத்தை எவ்வளவு சிறப்பாக எங்களையெல்லாம் நடத்தி கொடுத்த, அதேபோல் போன நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய ஓட்டை விட வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிக ஓட்டு வாங்கி கோட்டம் ஒன்றியம் எலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றியமாக இருக்கும். அதன் செயல்பாடு எங்கள் கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வளோதான், இது சேர்லாம் எடுத்துருங்க, டான்ஸ் போட்டுடலாம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ஆடலுடன் பாடல். தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன், அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன், ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன்.